ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை மேலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அடியார் பெருமக்கள் திரு கற்பக விநாயகம், திரு சுப்பிரமணியம், திரு இந்திரா அம்மையார் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற சிந்தனையில் 54வது திருவிளையாடல் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் என்கின்ற படலத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நக்கீரருக்கு சிவபெருமான் மீண்டும் அந்த சங்க புலவர்கள் கழகத்தின் தலைவராக நியமித்து அந்த தமிழ்ச்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்க அருள் புரிந்தார். இதையெல்லாம் நினைத்து பார்த்த நக்கீரர் மன்மதனை சிவபெருமான் எரித்த போது அந்த மன்மதனுக்கு தகப்பனும் சகோதரனும் வந்து காக்க இயலவில்லை. மன்மதனுக்கு தகப்பன் திருமால், சகோதரன் பிரம்மன், இவர்களால் கூட காக்க முடியவில்லை. ஆனால் சிவபெருமான் நம்மை பொசுக்கிய போது இந்த பொற்றாமரை தீர்த்தம்தான் நம்மை காப்பாற்றியது என்று அந்த பொற்றாமரை தீர்த்தத்தின் மீது ஒரு அளவு கடந்த பக்தி ஏற்படுகிறது நக்கீரருக்கு. ஆகையினால் தினந்தோறும் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் 3 வேளையும் குளித்து சொக்கநாத பெருமானை தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கின்றார். அங்கேற்கண்ணி அம்மையையும் வழிபாடு செய்கின்றார். இவருடைய இந்த பக்தியை கண்டவுடன் சொக்கநாத பெருமான் மனதில் ஒன்று நினைக்கின்றார். இந்த நக்கீரனுக்கு இலக்கணம் இன்னும் கற்பிக்க வேண்டும் என்று அவர் மனதில் நினைக்கின்றார். அவருடைய மனம்தான், சொக்கநாத பெருமானினுடைய மனம்தான் அங்கேற்கண்ணி அம்மை. அந்த சொக்கநாத பெருமானினுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு சொக்கநாத பெருமான் யாரை வைத்து நக்கீரனுக்கு இலக்கணம் நாம் உபதேசிக்க வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். அந்த மனதை தெரிந்து கொண்ட அங்கேற்கண்ணியம்மை சொக்கநாத பெருமானிடத்தில் தங்களுடைய கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது, ஆனாலும் நான் ஒன்று கூறுகின்றேன் என்று கூறி அவர்களுடைய திருமணம் கைலாயத்தில் நடக்கும் பொழுது திருமணத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை அம்மையார் இறைவனிடத்தில் நினைவுபடுத்துகின்றார்கள். கைலாயத்திற்கு அனைவரும் வந்து சேருகின்றார்கள். ஆகையினால் கைலாயமாகிய அந்த வடப்பகுதி தாழுகிறது, தெற்கு பகுதி உயர்ந்து நிற்கின்றது, பூமி சமநிலை இல்லாமல் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள்.
அப்பொழுது இதை நீங்கள்தான் சமன் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் எல்லோரும் சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டியவுடன் உடனே எனக்கு சமமாக அகத்திய முனிவர் இருக்கின்றார், அந்த அகத்திய முனிவரையும் அவருடைய மனைவியையும் அந்த பொதிகை மலைக்கு அனுப்பி வைத்தால் அந்த இடம் சமன்படும் என்று சொக்கநாத பெருமான் மனதில் நினைத்து அகத்திய முனிவரை வரவழைத்து நீ பொதிகை மலைக்கு செல்வாயாக என்று நீங்கள் அன்றைக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்று மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றார். மேலும் மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானிடத்தில் என்ன கூறுகின்றார்கள் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். விடை கொடு போவான் ஒன்றை, விடை கொடு போவான் ஒன்றை, 11வது பாட்டு. அதுல வேண்டி நான் ஏகும் தேயம், வேண்டி நான் ஏகும் தேயம் தொடைபெறு தமிழ்நாடு என்று, தொடைபெறு தமிழ்நாடு என்று சொல்லுவ அந்த நாட்டில், சொல்லுவ அந்த நாட்டில் இடைவயில் மனிதர் எல்லாம், இடைவயில் மனிதர் எல்லாம் இன்தமிழ் ஆய்ந்து கேள்வி, உடையவர் என்ப கேட்டார்க்கு, உத்தரம் உரைத்தல் வேண்டும், விடை கொடு போவான். சொக்கநாத பெருமானே, நீங்கள் அந்த அகத்திய முனிவருக்கு பொதிகை மலைக்கு செல்வதற்கு விடை கொடுத்தீர்கள். தங்களிடத்தில் விடை பெற்று செல்லக்கூடிய அந்த அகத்திய முனிவர் தங்களிடத்தில் ஒன்றை வேண்டினார். ஏகும் தேயம், பெருமானே நான் செல்லக்கூடிய நாடு, ஏகும்னா செல்லக்கூடிய, தேயம்னா தேசம், நான் செல்லக்கூடிய தேசம் தமிழ்நாடு, தொடைபெறு தமிழ்நாடு என்று சொல்லுவ, நிறைய தமிழ் பாமாலைகளை நிறைய சூடி இருக்கக்கூடிய நாடு அந்த தமிழ்நாடு என்று எல்லோரும் சொல்லுவார்கள். இந்த தமிழ்நாட்டில் நிறைய இலக்கணங்களும், தமிழ் மொழிக்கு நிறைய இலக்கணங்களும், அந்த இலக்கணத்திற்கு ஏற்றார் போல தமிழ் பாடல்களும் பெற்ற நாடு இந்த தமிழ்நாடு என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அந்த நாட்டின் இடைவயில் மனிதர், அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்தமிழ் ஆய்ந்து, அந்த மனிதர்கள் எல்லாரும் இனிமையான தமிழ் மொழியை ஆய்வு செய்து கேள்வி உடையவர் என்ப, நல்ல தமிழறிவு உடையவர்கள் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். தமிழ்நாட்டை பற்றி அகத்திய முனிவர் கூறுகின்றார் சுவாமிகிட்ட. என்ன கேள்வின்னா அறிவு, தமிழறிவு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நல்ல தமிழறிவு உடையவர்கள் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். கேட்டார்க்கு உத்தரம் உரைத்தல் வேண்டும். என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு நான் தக்க பதில் கொடுக்க வேண்டும். உத்தரம்னா பதில்னு அர்த்தம். நான் தக்க பதிலை அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று அகத்திய முனிவர் கூறுகின்றார். அதாவது எனக்கு தமிழ் அறிவு வேண்டும் அப்படிங்கிறத அகத்திய முனிவர் கூறுகின்றார். கொஞ்சம் சவுண்டை போட்டுங்க. இது ஒரு பக்கமா வச்சா வருது. அந்த தமிழ் மொழியை பற்றி என்னிடத்தில் யாரேனும் கேட்டால் அதற்கு நான் தகுந்த பதிலை அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஆகையினால் எனக்கு தமிழ் மொழி தெரிய வேண்டும்
என்று அகத்திய பெருமான் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். இதெல்லாம் மீனாட்சி அம்மை சொக்கநாதரிடத்தில் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வரலாற்றை எல்லாம். சித்த மாசு அகல அந்த செந்தமிழியல் நூல் தன்னை அத்தனே அருளி செய்தி என்றனன் அணையான் தேர வைத்தனை முதல் நூல் தன்னை மற்றது தெளிந்த பின்னோ நித்தனே அடியேன் என்று நின்னடி காண்பேன் என்றான். சித்த மாசு அகல அந்த செந்தமிழ் இயல் நூல் தன்னை அந்த என்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் நீங்குமாறு. இந்த சித்த மாசுங்கிறது என்ன? தமிழ் மொழியை பற்றி தெரியாமல் இருக்க, அவ்வளவுதான். வேற அவர்கிட்ட என்ன குற்றம் இருக்க போகுது அகத்தியற்ற? ஆனாலும் ஒரு மொழி தெரியவில்லை என்கின்ற குற்றம். அப்படி என்னுடைய சித்தத்தில் அந்த தமிழ் மொழி தெரியவில்லை என்கின்ற அந்த குற்றம் நீங்குமாறு அந்த செந்தமிழ் இயல் நூல் தன்னை அந்த தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செந்தமிழினுடைய இயல்புகளையெல்லாம் இலக்கணங்களையெல்லாம் எடுத்து கூறக்கூடிய அந்த நூலை அத்தனே அருளி செய்தி என்றனன். எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, நீங்கள் அதை அருளி செய்வீர்களாக. எனக்கு அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கண நூல்களையெல்லாம், தமிழ் மொழியை பற்றிய அந்த இலக்கண நூல்களை எல்லாம் அருளி செய்வீர்களாக என்று அந்த அகத்தியர் பெருமான் சொக்கநாதரிடத்தில் வேண்டுகின்றார். அணையான் தேர வைத்தனை. அணையான் அப்படி உன்னிடத்தில் வேண்டிய அந்த அகத்திய முனிவன், அணையான்னு அகத்திய முனிவன், தேர வைத்தனை அவன் அந்த தமிழ் மொழியை பற்றி நன்கு தெரியுமாறு, தமிழ் மொழியை கரைத்து குடிக்குமாறு அவனுக்கு அந்த இலக்கண நூல்களை நீயே உபதேசம் செய்தாய். தேர வைத்தனை முதல் நூல் தன்னை, அந்த தமிழுக்கு முதல் நூலாக இருக்கக்கூடிய அந்த இலக்கண நூல்களை எல்லாம் அந்த அகத்தியர் பெருமானுக்கு நீங்களே கற்றுக் கொடுத்தீர்கள் அப்படின்னு அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அம்மை கூறுகின்றார். மற்ற அது தெளிந்த பெண்ணும் அந்த தமிழ் நூலை பற்றி நல்ல தெளிவு அடைகின்றார் அந்த அகத்திய முனிவர். தமிழை நன்கு கற்று ஒரு தேர்ச்சி அடைந்து ஒரு தெளிவை அடைகின்றார். அதற்கு பிறகும் அவர் சுவாமிகிட்ட கேட்கிறார், நித்தனே அடியேன் என்று நின்னடி காண்பேன் என்றார். பெருமை நித்தனே என்றென்றைக்கும் நித்தியத்துவமாக இருக்கக்கூடிய பெருமானே, நான் என்றைக்கு உன்னுடைய திருவடியை பார்ப்பேன் அப்படின்னு கேட்கின்றார். அதாவது இங்க திருவடி அப்படிங்கிறது கல்யாணம்னு எடுத்துக்கிடலாம், இறைவனுடைய திருவருள். ஏன்னா இங்கேருந்து கல்யாணத்தை பார்க்க முடியாமத்தான் அவரை அங்கே அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே கல்யாணம்னு கேட்காம ஒரு மறைமுகமாக உன்னுடைய திருவடியை நான் என்றைக்கு காண்பேன் அப்படின்னா, உன்னுடைய திருவடியையும் பார்க்க வேண்டும், உன்னுடைய திருமணத்தையும் நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையை ஏன்னா ஒத்துக்கொண்டாச்சு, அனுப்பி விட்டாச்சு, விடையெல்லாம் கொடுத்தாச்சு. விடை கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கின்றார். திரும்ப திரும்ப நான் கல்யாணத்தை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு கேட்க முடியாது. அதனால அந்த ஆசையை எப்படி வெளிப்படுத்துகின்றார், உன்னுடைய திருவடியை நான் எப்பொழுது காண்பேன் அப்படின்னுட்டு பெருமானிடத்தில் அகத்தியர் மீண்டும் விண்ணப்பம் வைக்கின்றார். அங்கேற்கண்ணியம்மை
சொக்கநாத பெருமானிடத்தில் கைலாயத்தில் நடந்த கல்யாணத்தின் போது நடந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி கூறுகின்றார். சொக்கநாத பெருமான் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அகத்தியருக்கு விடை கொடுத்து, நீ தென் பொதிகை மலைக்கு சென்றால்தான் இந்த பூமி சமனாகும் என்று விடை கொடுத்து அனுப்புகின்றார். அந்த கைலாய பெருமானிடத்தில் விடைக பெற்றுக்கொண்டு தென்பொதிகையை நோக்கி செல்லக்கூடிய அகத்திய பெருமான் அந்த கைலாய பெருமானிடத்தில் ஒன்றை வேண்டுகின்றான். நான் செல்லக்கூடிய நாடு நல்ல தமிழ் பாமாலைகளை பெற்றிருக்கக்கூடிய, நல்ல தமிழ் இலக்கணங்களை இலக்கியங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். எனக்கு அந்த தமிழ் மொழி தெரியாது. அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய, அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் அந்த இனிமையான தமிழ் மொழியை ஆய்வு செய்து நல்ல தமிழறிவு உடையவர்கள் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள் அந்த தமிழ்நாட்டை பற்றி. அந்த தமிழ் மொழியில் என்னிடத்தில் கேள்வி கேட்பவர்களுக்கு நான் தக்க பதில் சொல்ல வேண்டும் ஆக என்று அகத்தியர் அந்த கைலாய பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். என்னுடைய சித்தத்தில் அந்த தமிழ் மொழி தெரியவில்லை என்கின்ற குற்றம் அகலுமாறு அந்த செந்தமிழுக்கு உரிய அந்த இயல் நூல்களை, இலக்கண நூல்களை எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய கைலாய பெருமானே நீயே எனக்கு அருளி செய்வாயாக என்று அகத்திய முனிவர் அந்த கைலாய பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். அந்த வேண்டிய அகத்திய முனிவர் அந்த தமிழ் மொழியில் நன்கு தேர்ச்சி அடையுமாறு அந்த தமிழ் மொழிக்கு முதல் நூலாக இருக்கக்கூடிய அந்த இலக்கண நூலை அந்த கைலாய பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் செய்கின்றார், பாடம் நடத்துகின்றார். அவ்வாறு அந்த தமிழ் மொழியை பற்றி நன்கு பெருமானிடத்திலிருந்து தெரிந்து கொண்டதற்கு பிறகும் அகத்தியர் மனதில் ஒரு ஆசை ஏற்படுகிறது. என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய நித்தனே, நான் மீண்டும் எப்பொழுது உன்னுடைய திருவடியை பார்ப்பேன் என்று அந்த கல்யாண காட்சியை காண முடியாது அனுப்பி வைக்கின்றாரே என்கின்ற அந்த வேதனையை இப்படி அகத்தியர் சுவாமியினிடத்தில் வேண்டுகின்றார். உன்னுடைய திருவடியை நான் என்றைக்கு காண்பேன் என்று அகத்தியர் வேண்டினார். கடம்ப மாவனத்தில் எம்மை கண்டனை இறைஞ்சி உள்ளத்து இடம்பெற யாது வேட்டாய் அவையெல்லாம் எம்பால் பெற்று திடம்பெற மலையத்து எய்தி இருக்க என விடுத்தாய் சென்று உடம்பெரு முனியும் அங்கே இருக்கின்றான் கொடியினோடும் கடம்ப மாவனத்தில் எம்மை கண்டனை. இப்போ உன்னுடைய திருவடியை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று அகத்திய முனிவர் அந்த கைலாய பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். உடனே அந்த கைலாய பெருமான் கூறுகின்றார், நீ செல்லும் வழியில் அந்த கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதி இருக்கின்றது. மதுரைப்பதிக்கு கடம்பவனம், அந்த தலைவிருட்சம் கடம்ப மரம் என்ன, அதனால அந்த கடம்பவனம்னு மதுரைக்கு பேர். கடம்பவனவல்லி கற்பூரவல்லின்னுலாம் குமரகுபரர் அவருடைய நூலில் அம்பிகையை சொல்லுவாங்க. அப்படி மிகப்பெரிய கடம்பவனம் என்கின்ற மதுரையம்பதியில் நீ என்னை தரிசனம் செய்வாயாக
எம்மை கண்டனை அப்படின்னா என்னை தரிசனம் செய்து, இறைஞ்சி என்னை வணங்கி, உள்ளத்து இடம்பெற யாது வேண்டாய், உன்னுடைய உள்ளத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த விருப்பங்களை எல்லாவற்றையும் நீ என்னிடத்தில் விரும்பி அவையெல்லாம் என்பால் பெற்று, நீ விரும்பிய எல்லாவற்றையும் அந்த கடம்பவனத்தில் சென்று அங்கு இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை வணங்கி அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி சுவாமி கூறுகின்றார். அதன் பிறகு திடம்பெற மலையத்து எய்தி. அப்போ சுவாமி கைலாயத்துல இருக்கும்போதே போகும்போதே என்ன சொல்றாங்க, மதுரையம்பதிக்கு போய் என்னுடைய திருவடியை தரிசனம் செய்து உனக்கு வேண்டிய மனசுல என்னெல்லாம் வேண்டி இருக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ திரும்ப பொதிகை மலைக்கு செல் அப்படின்னு சொல்றாரு. வேட்டாய் அப்படின்னா விரும்பினாயின் அர்த்தம். அதன் பிறகு திடம்பெற மலையத்து எய்தி, மனம் சலிப்பு அடையாது. திடம்பெறன்னா என்ன அர்த்தம்? மனம் சலிப்பு அடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன் மனம் சலிப்பு அடையாதுன்னு சொல்றாங்க? திடமாக செல் அப்படின்னா மன சலிப்பு அடைஞ்சு செல்லாத அப்படின்னு சொல்றாரு. ஏன்? கைலாயம் திருமண காட்சியை பார்க்க விடாம இப்படி பொதியமலைக்கு போன்னு சொல்றாரே சுவாமி அப்படின்னு மனதின் சலிப்பு அடையாது, உனக்கு நான் அந்த திருமண காட்சியை உனக்கு நான் தருகின்றேன் அப்படிங்கிறது தான் அதுல பொருள். திடம்பெற மனதில் சலிப்பு அடையாது, மலையத்து எய்தி அந்த பொதிய மலை என்கின்ற மலைக்கு சென்று இருக்க அங்கு தங்கி இருப்பாயாக என விடுத்தார் என்று அந்த அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு நீ அனுப்பி வைத்தார். அந்த அகத்திய முனிவரும் என்ன செய்தார்? சென்று அந்த பொதிய மலைக்கு சென்று குடம்பெரு முனியும், குடம்னா கும்பம்னு அர்த்தம், கும்பமுனி, அந்த கும்பமுனி என்கின்ற பெயரை பெற்ற அந்த அகத்திய முனிவரும் அங்கே இருக்கின்றான் கொடியினோடும். அந்த பொதிய மலையில் தன்னுடைய மனைவியாகிய உலோபாமுத்திரை என்கின்ற அம்மையாரோடு அவன் அங்கே தங்கி இருக்கின்றான். கொடினா பெண், கொடி போன்ற பெண் அப்படின்னு. இங்க பெண் யாரு? அவருடைய மனைவி உலோபாமுத்திரை. கொடினா உலோபாமுத்திரை அம்மை அப்படின்னுட்டு பொருள். அப்போ நீ கடம்பவனத்துல போய் இதெல்லாம் மீனாட்சி அம்மை சுவாமிகிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிற, அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப நீ மதுரையம்பதியில போய் எல்லா வரத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சலிப்பு அடையாமல் அந்த பொதிய மலைக்கு போய் இருப்பாயாக உன்னுடைய மனைவியோடும் அனுப்பி வைத்த அந்த அகத்திய முனிவரும் உலோபாமுத்திரையும் அந்த பொதிய மலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமி நிறைய இடத்துல அகத்திய முனிவரை பத்தி சொல்லப்படுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, வந்தோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வான நாடு நீ ஆழ்கன அருளி சந்தி 3லும் தாபரம் நிறுத்தி சகழி செய்து இறைஞ்சு அகத்தியர் தமக்கு செந்து மாமணி அணி திருப்பொதியில் சேர்வு நல்கிய செல்வம் கண்டு அடைந்தேன் செந்தன் மாமலரு திருமகள் மருவோ செல்வத்தன் திருநின்றேயூரானே. சந்தி 3லும் தாபரம் நிறுத்தி சகழி செய்து இறைஞ்சு அகத்தியர் தமக்கு. அந்த பூஜை பண்ணதுக்கு முந்தி சகழீகரணம் அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் செய்து அகத்திய முனிவர் இறைவனை வழிபடுகின்றார். சகழி செய்து இறைஞ்சு அகத்தியர் தமக்கு சிந்து மாமணி அணி திருப்பொதியில், பொதினா பொதியமலை, அந்த பொதிய மலையில் சேர்ந்து இருப்பாயாக அப்படின்னு நீ அருள் செய்தாய் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அகத்தியருக்கு அருள் செய்தது இந்த பாட்டில் பதிவிடுகின்றார்கள். நிறைய திருமுறைகள் அகத்தியருக்கு அருள் செய்ததை சொல்லுகிறது.
இணையது இதில் கொடினா உலோபாமுத்திரை. வேட்டாய் இடம்பெற யாது வேட்டாய். வேட்டாய்னா விரும்பிய எல்லாவற்றையும். வேட்டுதல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். என்ன மலயம் அப்படின்னா பொதிய மலை அப்படின்னு அதற்கு அர்த்தம். திடம்பெறனா மனம் சலிப்பு அடையாமல் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள். இணையது உன் திருவுள்ளத்துக்கு இசைந்ததேல் இவர்க்கு கேள்வி அணைய மாதவனை கூவி உணர்த்து என அணங்கு கூற இணைய நாள் நிகழ்ச்சியெல்லாம் மறந்திடாது என்று சொன்னாய். அணையதே செய்தும் என்ன அறிவனை நினைந்தான் ஐயன். இணையது உன் திருவுள்ளத்துக்கு இசைந்தது. நான் கூறியது உன்னுடைய திருவுள்ளத்திற்கு பொருந்துமானால், திருவுள்ளத்துக்கு சம்மதமானால். இசைந்ததே அப்படின்னா சம்மதமானால், அதாவது மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானினுடைய மனதை படித்து விடுகின்றார். ஏன்னா அம்மை தான் சுவாமியினுடைய மனம். அப்போ சுவாமியினுடைய மனசுல இந்த அகத்தியருக்கு இந்த நக்கீரனுக்கு இலக்கணம் சொல்லித்தர வேண்டும். யாரை வைத்து சொல்லித்தரணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறார். அந்த மனதை படித்து விட்டு அப்படியே அந்த கைலாயத்தில் திருக்கல்யாணத்தில் நடந்த நிகழ்ச்சியை மீனாட்சி அம்மை சொக்கநாதருக்கு எடுத்து கூறுகின்றார். இணையது உன் திருவுள்ளத்துக்கு இசைந்தது. நான் இதுவரை கூறியது, இணையதுன்னா இதுவரை கூறியது, உன் சொக்கநாத பெருமானே உன்னுடைய திருவுள்ளத்துக்கு அது சம்மதமானால், இசைந்ததேல் அப்படின்னா சம்மதமானால், இவர்க்கு கேள்வி அணைய மாதவனை கூவி. இவர்க்கு அப்படின்னா நக்கீரனுக்குன்னு அர்த்தம். இவர்க்கு அப்படின்னா நக்கீரனுக்கு, கேள்வி அப்படின்னா தமிழ் இலக்கணம்னு அர்த்தம். இந்த நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை அணைய மாதவனை கூவி உணர்த்து என அணங்கு கூற. அணைய மேற்கூறிய அந்த மிகப்பெரிய தவத்தை உடைய அந்த அகத்திய முனிவரை அழைத்து, கூவினா அழைத்து, இங்கே அழைத்து வந்து இந்த நக்கீரனுக்கு அந்த தமிழ் இலக்கணத்தை உணர்த்துவாயாக என்று அம்பிகை கூறுகின்றாள். அணங்குன பெண் இங்கே மீனாட்சி அம்மை. மீனாட்சி அம்மை அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றாள். உடனே சுவாமி மீனாட்சி அம்மையை பார்த்து கூறுகின்றாள், இணைய நாள் நிகழ்ச்சியெல்லாம் திருமண நாளன்று நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மறந்திடாது, நீ மறக்காமல் இன்று சொன்னாய், இன்றைக்கு என்னிடத்தில் எடுத்து சொன்னாய். அணையதே செய்தும் என்ன, அப்படியே நீ என்ன சொன்னாயோ அதை அப்படியே நான் செய்கின்றேன் என்று அறிவனை நினைந்தான் ஐயன். அறிவன் அப்படின்னா அகத்திய முனிவர், அறிவில் கூடியவர் அந்த அறிஞர். அந்த அகத்திய முனிவரை சொக்கநாத பெருமான் மனதிற்குள் இந்த மதுரையம்பதிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் ஐயனாகிய அந்த சொக்கநாத பெருமான். அம்பிகை நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், கல்யாணத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கூறி அந்த அகத்திய முனிவரை இங்கே வரவழைச்சு இந்த நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னுட்டு கணவரிடத்தில் அந்த அம்பிகையானவள் கூறுகின்றாள்.
அகத்திய முனிவர் அந்த கைலாய பெருமானிடத்தில் உன்னுடைய திருவடியை நான் எப்பொழுது காண்பேன் என்று மீண்டும் வேண்டுகின்றார். உடனே அந்த கைலாய பெருமான், நீ அந்த பொதிய மலைக்கு செல்லக்கூடிய வழியில் கடம்ப மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய வனம் இருக்கின்றது. அந்த கடம்ப வனத்தில் மதுரையம்பதி என்கின்ற ஒரு திருத்தலம் இருக்கின்றது. அந்த கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை திருத்தலத்தில் எம்மை நீ தரிசனம் செய்வாயாக. அங்கு என்னை இறைஞ்சி உன்னுடைய உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய என்ன என்ன விருப்பங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் அந்த பெருமானிடத்தில், மதுரை பெருமானிடத்தில் நீ கூறி அங்கு அந்த வரன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு மனதில் சலிப்பு அடையாமல், திருக்கல்யாணம் பார்க்க முடியாமல் இப்படி செல்கின்றோமே என்ற சலிப்பு என்ற துன்பம் ஏற்படாமல் மனதை திடமாக வைத்து கொண்டு அந்த மலையம் என்று சொல்லக்கூடிய அந்த பொதிய மலைக்கு நீ செல்வாயாக, சென்று அங்கே இருப்பாயாக என்று அனுப்பி வைத்தார் கைலாய பெருமான். அந்த கும்பமுனி என்கின்ற அந்த அகத்திய முனிவரும் உன்னுடைய பேச்சை கேட்டு அந்த பொதிய மலையில் தன்னுடைய கொடியாகிய தன்னுடைய மனைவியாகிய உலோபாமுத்திரையுடன் இருக்கின்றான் என்று மீனாட்சி அம்மை சொக்கநாதருக்கு எடுத்து கூறுகின்றார். மேலும் மீனாட்சி அம்மை கூறுகின்றாள், நான் கூறிய இந்த நிகழ்வுகளெல்லாம் உன்னுடைய திருவுள்ளத்துக்கு சம்மதமாக இருந்தால் இந்த நம்மை தினந்தோறும் வழிபடக்கூடிய இந்த நக்கீரனுக்கு அந்த தமிழ் இலக்கணத்தை, அந்த மிகப்பெரிய தவத்தை செய்த அந்த அகத்திய முனிவரை கூறி இங்கே அழைத்து வந்து இந்த நக்கீரனுக்கு அதை அந்த தமிழ் இலக்கணத்தை உணர்த்துவாராக என்று அந்த மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றார். அப்பொழுது அதை கேட்ட சொக்கநாத பெருமான் முந்தைய நாட்களில் நடந்த, திருமண நாளில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மறக்காமல் இன்று என்னிடத்தில் நீ எடுத்து சொன்னார். நீ சொன்னவாறே அந்த அகத்திய முனிவரை இங்கே அழைத்து இந்த நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை நான் கற்பிக்க செய்கின்றேன் என்று சொக்கநாத பெருமான் கூறிவிட்டு அந்த அறிவு நிரம்பிய அந்த அகத்திய மாமுனிவரை மதுரையம்பதிக்கு வர வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் நினைக்கின்றார். உடைய நாயகன் திருவுளம், உடைய நாயகன் திருவுளம், உணர்ந்தனன் முடிமேல், உணர்ந்தனன் முடிமேல், அடைய அஞ்சலி முகிழ்த்தனம், அடைய அஞ்சலி முகிழ்த்தனம், அருந்தவ விமானத்திடை, அருந்தவ விமானத்திடை, புகுந்தனன் பன்னியோடு, புகுந்தனன் பன்னியோடு, எழுந்தனன் அகழ்வான், எழுந்தனன் அகழ்வான், நடையன் ஆகி வந்து அடைந்தனன், நடையன் ஆகி வந்து அடைந்தனன், நல் தமிழ் முனிவன், நல் தமிழ் முனிவன், உடைய நாயகன் திருவுளம் உணர்ந்தனன். அந்த அகத்திய முனிவர் தன்னை உடைய நாயகனாகிய சொக்கநாத பெருமானினுடைய மனதில் இருக்கக்கூடியதை அப்படியே அந்த திருவுள்ளத்தில், சொக்கநாத பெருமானினுடைய திருவுள்ளத்தில் நினைத்ததை உணர்ந்து தெரிந்து கொண்டார் அகத்திய முனிவர். உடனே முடிமேல் அடைய அஞ்சலி முகிழ்த்தனன், தன்னுடைய 2 கரங்களும் தலைமுடிக்கு மேல், தலைக்கு மேல் அடையுமாறு அந்த இறைவனை வணங்கி அவர் ஒரு பூ மலர்வது போல வணங்குகின்றார். கரம் கொள்வார் உள்மகிழும் கோண்கடல்கள் வருக, சிரம் கொள்வார் நோக்குக்கும் சீரோன் கடல் வருக. அந்த சிரம் கொள்வார் தான் இங்கே கரம் கொள்ளுதல் அப்படிங்கிறது
கொஞ்சம் ஒரு பக்குவம்னு வச்சுக்கிட்டோம்னா, சிரம் புரிதல் அப்படிங்கிறது அதிபக்குவம். அவ்வளவுதான். என்ன? இதெல்லாம் அனிச்சை செயலாக நடக்கும். சுவாமி அங்க மதுரைக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனேயே அனிச்சை செயலாக அந்த அகத்திய முனிவர் 2 கைகளையும் தன்னுடைய தலைக்கு மேல வைத்து சுவாமியை கும்பிடுகின்றார். ஒரு பூ மலர்ந்து இருப்பது போல, முகிழ்கள்னா பூ மலர்ந்து இருத்தல், அதுபோல இறைவனை வணங்குகின்றார். அனிச்சை செயலாக கை தலைக்கு மேல போய் வணங்குகின்றாராம். அதான் சிரம் புரிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அந்த இடம். உடனே சுவாமி அந்த இடத்திலேயே, அந்த பொதிய மலையிலேயே கும்பிட்டுக்கிட்டு உடனே அருந்தவம் விமானம், மிகப்பெரிய, ஏன்னா அகத்தியரை கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த விமானம் தவம் செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய ஜபத்தை உடைய அந்த விமானம், அந்த விமானத்தில் இப்பொழுது ஏறி அமருகின்றார் அந்த அகத்திய முனிவரும் உலோபாமுத்திரையும். பன்னியோடு, பன்னினா மனைவின்னு அர்த்தம். வீட்டில் போய் கூட்டுறாதீங்க. அதனால தன்னுடைய மனைவியோடு அந்த அவன் சிரிக்கிறான். உலோபாமுத்திரையோடு அந்த விமானத்திற்குள் ஏறி அந்த அகத்திய முனிவர் அமர்ந்து விடுகின்றார். எழுந்தனர், பன்னியோடு எழுந்தனர். அந்த விமானம் அப்படியே ஆகாயத்தில் எழுகின்றது. அகல்வான், அகன்ற பரப்பை உடைய வான்நடையன் அப்படின்னா, இப்ப கால்நடைன்னு சொல்றோம். கால்நடைனா பூமியில நடக்கிறது, இது வான்நடை. ஆகாயத்தில் நடப்பது போன்று அது வேகமாக ஊர்ந்து செல்கிறது. அதான் வான்நடையன் ஆகி அகல்னா அகன்ற பரப்பை உடைய ஆகாயம் அப்படின்னு அர்த்தம். அகன்ற பரப்பை உடைய அந்த ஆகாயத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய, நடை பயிலக்கூடிய அப்படின்னா இங்க பறக்கக்கூடியன்னு தான் அர்த்தம். என்ன அது நடைங்கிறத பறத்தல்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அப்படி அந்த ஆகாயத்தில் வேகமாக பறந்து சென்று அந்த மதுரையம்பதியை எப்பொழுது அகத்திய முனிவர் சேர்ந்தார். நல் தமிழ் முனிவன், நல்ல தமிழுக்குரிய முனிவராகிய அந்த அகத்திய முனிவர் அடைந்தனன். எங்கு அடைந்தனன்? அந்த கடம்பவனம் என்கின்ற மதுரையம்பதியை இப்பொழுது அந்த ஆகாய விமானத்தின் மூலமாக சேர்ந்தார் அகத்திய முனிவர். உடைய நாயகன்னா தனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நாயகன். அகத்திய முனிவருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நாயகன் அந்த சொக்கநாதர் பிரம்மா. அவருடைய உள்ளத்தில் என்ன நினைத்தாரோ அது அப்படியே உடனே அகத்தியருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளை உடனே மதுரைக்கு வர சொல்றாருங்கிறது தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இயங்கும் மாதவத்தேரினும் பன்னியோடு எழிந்து எங்கள் ஆலயம் புகுந்து நான் புயம் துடை கிழித்து தயங்கு செம்பவள அச்சலம் தண்டையும் பயங்கும் இந்திர நீலமால் வரையையும் பணியா இயங்கும் மாதவத்தேரினும். அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் எது? தவத்தை உடைய தேர். என்ன தேர்? அந்த ஆகாய விமானம். அந்த ஆகாய விமானத்திலிருந்து பன்னியோடு எழிந்து தன்னுடைய மனைவியாகிய உலோபாமுத்திரையோடு கீழே இறங்கி, இழிந்துன்னா கீழே இறங்கி அப்படின்னு அர்த்தம்.
ஆகாய விமானத்திலிருந்து இப்போ கணவனும் மனைவியுமாக கீழே இறங்கி வருகின்றார்கள். புயங்கன் ஆலயம் புகுந்து அந்த பாம்புகளை ஆபரணமாக உடைய தோள்களை உடைய அந்த பெருமான், அந்த பெருமானாகிய சொக்கநாத பெருமானினுடைய ஆலயத்திற்குள் இப்பொழுது இருவரும் செல்கின்றார்கள். நான் புயம் குடை கிளைத்து, அங்கே சொக்கநாத பெருமான் எப்படி இருக்கின்றார்? 4 திசைகளிலும் பூமியிலிருந்து தோன்றி வந்த அந்த சுயம்பு மூர்த்தி. கிளைத்து அப்படின்னா பூமியிலிருந்து வெளிவந்து அப்படின்னு அர்த்தம். பூமியை கிளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல, இது பூமியிலிருந்து பூமியை கிளைத்துட்டாங்க சுவாமி வெளியில வர்றாரு. அதனால குடை கிளைத்து அப்படின்னா தானே வெளிவந்த அந்த சுயம்பு மூர்த்தி. சொக்கநாத பெருமான் மதுரையில தானே தோன்றியவர். அவர் சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றியவர். அவர் விடங்க மூர்த்தி, இதெல்லாம் அவருக்கு உரிய பேர். அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படின்னு அந்த மதுரை திருத்தாண்டகத்தில் வந்து அப்பர் சுவாமிகள் வந்து சொல்லுவாங்க. தானே முளைத்தவர், அது எப்படி எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தவர், முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி. அப்படியே அந்த 4 திசைகளிலும் இருந்து அப்படி தானே தோன்றி முளைத்து வந்த அந்த சொக்கநாத பெருமான். அந்த கிளைத்து தயங்கு, அங்கு தங்கி இருக்கக்கூடிய செம்பவள அச்சலம் தனையும், செம்பவளம் போன்ற மலை, அச்சலம்னா மலைன்னு அர்த்தம், அந்த மலையையும் சிவந்த நிறத்தை உடைய பவள மலை போன்று இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானையும், அச்சலம் அப்படின்னா மலை, அருணாச்சலம், அருண அச்சலம், அதான் அருணாச்சலம்னு வருது. புரியுதா? அந்த பொதிகாச்சலம், பொதிகை அச்சலம், பொதிகாச்சலம் அப்படின்னு. அப்படி அந்த சிவந்த பவளம் போன்ற மலையையும், அந்த மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலை இருக்கின்றது. யாரு? மீனாட்சி அம்மை. அந்த அம்மை எப்படி இருக்கின்றாளா? அதன்பால் பயங்கும், அந்த சொக்கநாத பெருமானுக்கு பக்கத்தில், அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரநீல மால் வரையையும் பணியா. இந்திரநீல மலை, இந்திரநீல பற்பதம்னு ஒரு தேவார பதிகம் பெற்ற திருத்தலம் இருக்கு, வடநாட்டு தலம். அப்படியே அந்த நீல நிறத்தை உடைய நீல மலை போல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை, அதான் இந்திர நீல மால் வரையையும், அந்த மிகப்பெரிய அந்த நீல மலை போன்று இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையையும் அவர் பணிகின்றார். கணவனும் மனைவியும் அகத்திய முனிவரும் அவருடைய மனைவியாகிய உலோபாமுத்திரையையும் அந்த சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் பணிகின்றார்கள். சொக்கநாத பெருமான் சிவந்த பவள மலை போல இருக்கின்றார், தானே தோன்றிய மூர்த்தியாக, சிவம்ப மூர்த்தியாக இருக்கின்றார். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை இந்திரநீல பற்பதம் என்கின்ற மலையை போன்று இருக்கின்றார்கள். அந்த இருவரையும் அகத்தியரும் உலோபாமுத்திரையும் பணிகின்றார்கள். இதுக்கு வந்து பெரிய புராணத்தில் ஒரு அருமையான பாட்டு, இதே கருத்து. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பு என இடப்பாகம் கொள்ளும் மாமலையாடும் கோட விற்றிருந்த படலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவன. வெள்ளி வெற்பின், அப்படியே வெள்ளியை உருக்கி விட்டா எப்படி இருக்குமோ அதுபோல அந்த கைலாய மலை பனி சூழ்ந்து இருக்கிறது. அதுக்கு அருணகிரிநாத பெருமான் திருக்குறளை சொல்லும்போது ரசதகிரின்னு சொல்லுவாங்க. ரஜதம்னா வெள்ளி, இந்த ரசதகிரி பெருமாளே. அந்த வெள்ளி வெற்பில் மரகத கொடி, அம்பிகை வந்து மரகதம் போல பச்சைக்கு சேர்ந்திருக்காங்க. மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பு, அந்த பவள மலை போல சுவாமி இருக்கின்றார். கைலாய மலை காலை நேரத்துல பார்த்தா அப்படி ஒரு சிவந்த நிறமாக தங்க கலர்ல இருக்கும்.
அப்படி அந்த செம்பவள அச்சலத்தம் போல அகத்தியர் கண்டார். அங்க வந்து திருநாவுக்கரசு பெருமான் காக்கின்றார். என்ன வெள்ளிடத்தின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவளதற்கு என இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளரும். அந்த இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உமாதேவியார் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் பணிந்தனர் வாக்கின் மன்னவனார். வாக்கின் மன்னவனார்னா திருநாவுக்கரசு பெருமான். அந்த திருநாவுக்கரசு பெருமான் அந்த கைலாய காட்சியை அப்படி காண்கின்றார். அதே போல அந்த பெரிய புராணத்தில் எப்படி அந்த செம்பவள வெறுப்புன்னு சுவாமியை சொல்றாங்களோ அதே மாதிரி இதுல செம்பவள அச்சலம் அப்படின்ட்டு சுவாமி வந்து பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார்கள். சொக்கநாத பெருமான் அகத்திய முனிவரை மதுரையம்பதிக்கு வர வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். தன்னை தலைவனாக உடைய அந்த நாயகனாகிய சொக்கநாத பெருமான் திருவுள்ளத்தில் நினைந்ததை அகத்திய முனிவர் தன்னுடைய மனதில் உணர்ந்து தெரிந்து கொள்கின்றார். தன்னை பெருமான் நினைத்தாரே, வர சொல்லி அழைத்திருக்கின்றாரே என்ற நினைவு வந்த உடனேயே அகத்திய முனிவர் அந்த பொதிகை மலையிலேயே தன்னுடைய 2 கரங்களையும் தன்னுடைய தலைக்கு மேல் முடிக்கு மேல் வைத்து அஞ்சலி செய்து ஒரு மலரை போல 2 கரங்களையும் கூப்பி தலைக்கு மேல் வைத்து வணங்குகின்றார். இது பக்குவத்தின் ஒரு முதிர்ந்த நிலையாக அனிச்சை செயலாக உள்ள ஒரு செயல்பாடாகும். சுவாமி மதுரைக்கு வர வேண்டும் என்று கோரியின் மனதில் நினைத்திருக்கின்றார் என்று தெரிந்த உடனேயே அனிச்சை செயலாக அந்த அகத்திய முனிவரினுடைய 2 கரங்கள் தலைக்கு மேல் சென்று அந்த சொக்கநாத பெருமானை வணங்கியது. அதான் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. அந்த நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு வந்து சொல்லும். அது அனிச்சை செயலாக சொல்லும். பலகாலம் சொல்லி பழகி இருந்தால் தான் அது வரும். அதே மாதிரி அந்த 2 கரங்களுக்கும் மூளை வந்து உத்தரவு போட வேண்டாம். அது அனிச்சை செயலாக நடந்துடும். ஏன்னா பலகாலம் செஞ்சு பழகி இருக்கும். அதனாலதான் அது வந்து மிகச்சிறப்பு பக்குவத்தின் ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அகத்திய முனிவர் தனக்கு என இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவத்தை உடைய அந்த ஆகாய விமானத்தில் தன்னுடைய மனைவியோடு அந்த ஆகாய விமானத்தில் புகுந்து அமர்ந்து கொள்கின்றார். அந்த ஆகாய விமானமானது ஆகாயத்தில் எழுந்து அந்த அகன்ற பரப்பை உடைய ஆகாயத்தில் நடைபயிலக்கூடிய பறந்து செல்லக்கூடியதாக அது ஆகி இப்பொழுது அந்த கணவனும் மனைவியும் மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்தார்கள். நல்ல தமிழுக்குரிய முனிவனாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமான் உலோபாமுத்திரையுடன் இப்பொழுது மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்தார்கள். அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தவத்தை உடைய தேராகிய ஆகாய விமானத்திலிருந்து தன்னுடைய மனைவியோடு கீழே இறங்குகின்றார் அகத்திய மாமுனிவர். அந்த சொக்கநாத பெருமான் பிரியங்கன் ஆகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஆலயத்திற்குள் புகுந்து அங்கு வீற்றிருக்கக்கூடிய 4 திசைகளிலுமாக பூமியிலிருந்து தானே பூமியை கிளைத்து கொண்டு தானே தோன்றிய மூர்த்தியாகிய அந்த சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த சிவந்த பவழ மலை போன்று சிவந்த நிறத்தை உடைய அந்த சொக்கநாத பெருமானையும் அந்த சொக்கநாத பெருமானுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்திரநீல மலை, இந்திரநீல பர்வதம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையையும் அந்த அகத்திய முனிவரும் உலோபாமுத்திரையும் பணிகின்றார்கள். சுவாமி செம்பவள மலை போல இருக்கின்றார். அம்பிகை இந்திரநீல பர்வதமாக நீலமலை போன்று அம்பிகை இருக்கின்றார். பெருகும் அன்பு உளம் தொழும்ப பெருகும் அன்பு உளம் தொழும்ப
மெய் ஆனந்தம் பெருக அருக இருந்தனன் ஆவையும் கீரனும் அம்பம் முருகு அகழ்ந்த தாமரை படிந்து இறைவனை முன்போல் உருகும் அன்பினால் இறைஞ்சுவான் ஒல்லை வந்து அடைந்தான் பெருகும் அன்பு உடம் தொழும்ப. சொக்கநாத பெருமானை பார்க்கின்றார் அகத்திய முனிவர் லோபாமுத்திரை. அன்பு உள்ளத்தில் பெருகுகிறது. அன்பு உளம் பெருகும். அது பெருகியதோடு மட்டுமல்லாமல் வழிகின்றது. தொழும்ப அப்படின்னா வழிதல். அன்பு நிறைந்து பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி அது தழும்புகிறது, வழிகின்றது. அதுபோல அந்த உள்ளத்தில் அன்பு பெருகி நிறைந்து அது அப்படியே வழிகின்றது. சுவாமியை பார்த்தவுடன் தொழும்ப. மெய் ஆனந்தம் பெருக. அப்படியே உடம்பு முழுவதும் ஆனந்தம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. அருகு இருந்தன. அப்படியே அந்த மூலஸ்தானத்துல அகத்திய முனிவரும் அவருடைய மனைவியும் அந்த சொக்கநாத பெருமானுக்கு பக்கத்தில் அப்படியே அமர்ந்து இருக்கின்றார்கள். அதாவது இறைவனை வணங்கி அந்த மூலஸ்தானத்துல சொக்கநாத பெருமானுக்கு பக்கத்துல அகத்திய முனிவரும் லோபாமுத்திரையும் அமர்ந்து இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஆவையின்னா அங்கு அல்லது அப்பொழுது அந்த நேரத்தில் நக்கீரன் என்ன செய்யறாரு? வழக்கமா அந்த பொற்றாமரை தீர்த்தத்துல குளிச்சுட்டு சுவாமியை கும்பிட வர்றார். கீரனும் நக்கீரனும் அம்பொன் முருகு அவிழ்ந்த தாமரை, அழகிய பொன் போன்ற, அம்னா அழகிய பொன் போன்ற, முருகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இதழ் விரிந்த, அவிழ்ந்தனா இதழ் விரிந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை. அப்படி இதழ் விரிந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை, பொற்றாமரை போல் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம், பொற்றாமரை தீர்த்தத்தில் படிந்து நீராடி, புனித நீராடி இறைவனை முன்போல் வழக்கம் போல தினந்தோறும் நக்கீரர் என்ன செய்யறாரு? அந்த பொற்றாமரை தீர்த்தத்துல குளிச்சுட்டு சுவாமியை கும்பிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் மனசுல நினைச்சு பார்க்கிறார், மன்மதனை எரிச்ச அன்னைக்கு அவனுடைய சகோதரனும் வந்து காப்பாத்தல, அவனுடைய அப்பாவும் வந்து காப்பாத்தல. ஆனா நம்மளை எரிச்ச அன்னைக்கு இந்த பொற்றாமரை தீர்த்தம் தான் நம்மளை சாக விடாம காப்பாற்றுச்சு. பொற்றாமரை தீர்த்தத்துல போய் விழுந்ததுனால உடம்பு பொசுங்கி போச்சே தவிர உடம்பு வந்து அழிஞ்சு போகும். இந்த கொஞ்சம் கருப்பு கருப்பா உடம்பு பொசுஞ்சிருக்கு. அப்போ நம்மளை காப்பாற்றுறது இந்த பொற்றாமரை தீர்த்தம்ங்கிறதுனால அந்த பொற்றாமரை தீர்த்தத்துல தினந்தோறும் குளிச்சு சாமியை கும்பிட்டுட்டே வராது நக்கீரர். அப்படி அந்த இறைவனை முன்போல் அப்படின்னா, முன்போல்னா இப்படி பலகாலமா செஞ்சுட்டு வர்றாருன்னு அர்த்தம். நேற்றுக்கு செஞ்சாரு, அதுக்கு முந்தின நாள் செஞ்சாரு. இப்படி பலகாலமாக அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்து இறைவனை வணங்கி முன்போல், இதற்கு முந்தைய நாட்களில் வணங்கியது போல ஒழுகும் அன்பினால் அப்படியே அன்பு அவரிடத்தில் ஒழுகுகிறது. இறைஞ்சுவான், இறைஞ்சும் பொருட்டு, வான்னா பொருட்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வான், பான், பாக்கு அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அதன் பொருட்டு அப்படின்னு அதற்கு பொருள் எடுக்கணும். இறைஞ்சுவான் அப்படின்னா இறைஞ்சும் பொருட்டு அப்படின்னு அதற்கு பொருள் எடுக்கணும். அந்த சொக்கநாத பெருமானை வணங்கும் பொருட்டு ஒல்லை அப்படின்னா வேகமாக, விரைவாக, அப்படி வேகமாக வந்து அடைந்தார். வேகமாக அந்த நக்கீரர் வந்து
பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமியை வணங்குவதற்காக வேகமாக அவர் வருகின்றார் அந்த நக்கீரன். இருந்த மாதவ செல்வனை எதிர்வர நோக்கி அருந்தவா இவர்க்கு இயல் தமிழ் அமைந்தில தெரிந்த நீ அதை அறிந்தவ தெருட்டு என பிணியும் மருந்துமாகிய பெருந்தகை செய்யவாய் மலர்ந்தான் இருந்த மாதவ செல்வனை தனக்கு பக்கத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தவ செல்வனாக இருக்கக்கூடிய அகத்தியரை எதிர்வர நோக்கி அகத்திய மாமுனிவரை தனக்கு எதிரில் வருமாறு சொக்கநாத பெருமான் கண்ணால் பார்க்கின்றார். அந்த பார்வையிலேயே இதைத்தான் சொல்றாரு, பொருளை தெரிஞ்சுக்குவாங்க ஞானிகள். அதுபோல தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவரை சுவாமி பார்க்கிறாரு. அந்த பார்வைக்கு என்ன பொருள், எனக்கு எதிரில் வந்து நின்று அப்படின்னு அர்த்தம். இருந்த மாதவ செல்வனை எதிர்வர தனக்கு எதிரில் வந்து நிற்குமாறு சொக்கநாத பெருமான் பார்க்கின்றார். தன் திருமுன் வருமாறு சிவன் கடைக்கண்ணால் கூற அப்படின்னு அதற்கு திருமுன் வருதல், அதான் எதிர்வரன்னு அர்த்தம். சாமிக்கு திருமுன்னிலையில் வந்து நிற்குமாறு சிவபெருமான் கடைக்கண்ணால் பார்க்கின்றார், கடைக்கண்ணால் கூறுகின்றார். அவன் கண்ணால் சொல்லுவான், இவன் செஞ்சு முடிச்சிருவான் அந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணில் சொல்லக்கூடியதை அவன் புரிஞ்சுக்கிடுவாங்கிறதுக்கு அர்த்தம். அருந்தவா உடனே அந்த அகத்திய முனிவரை பார்த்து சொக்கநாத பெருமான் கூறுகின்றார், அருமையான தவத்தை உடைய அகத்தியனே, இவருக்கு இந்த நக்கீரனுக்கு, இவருக்குன்னா இந்த நக்கீரனுக்கு இயல் தமிழ் அமைந்தில, இன்னும் அந்த தமிழ் இலக்கணமானது சரியா அவருக்கு நிரம்பிச்சில. அமைந்திலன்னு அர்த்தம் தெரிஞ்சிருக்காரு, ஆனாலும் பூரணமாக தெரியவில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதான் அமைந்தில, தெரியலன்னு போடல, அமைந்தில அப்படின்னா இன்னும் பூரணமாக அவர் அதை தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். நிரம்பிச்சிலது அமைந்திலங்கிறது. எம்பால் தெரிந்த நீ அதை, என்னிடத்திலிருந்து நீ தமிழ் மொழியை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்த அந்த தமிழ் மொழியை, அந்த தமிழ் இலக்கணத்தை அறிந்தவ இந்த நக்கீரனினுடைய குற்றம் நீங்குமாறு, அறிந்தவன குற்றம் நீங்குதல் அர்த்தம். குற்றம் நீங்குமாறு தெருட்டு அப்படின்னா தெளிவிப்பாயாக, இந்த தமிழ் இலக்கணத்தை அவனுக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்று என்று செய்யவாய் மலர்ந்தான். தன்னுடைய சிவந்த வாயால் சொக்கநாத பெருமான் எடுத்து கூறுகின்றார் அந்த அகத்திய முனிவருக்கு. அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? இனியும் மருந்துமாகிய பெருந்தகை, நோயாகவும் அந்த நோய்க்கு மருந்துமாகவும் அந்த பெருந்தகை இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமான், ஏன்னா இப்ப இவருக்கு தமிழ் தெரியாம இருக்கிறது ஒரு நோய், தமிழ் இலக்கணம் பூரணமாக தெரியாம இருக்கிறது ஒரு நோய். அந்த நோய்க்கு மருந்து இப்ப சுவாமி வந்து கொடுக்கின்றார். பூரணமாக இந்த அகத்திய முனிவர்கிட்ட தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னுட்டு அந்த மருந்தையும் கொடுக்கின்றார். அப்ப அந்த நோயுமாக அதற்கு மருந்துமாக இருக்கக்கூடிய பெருமானாக பெருந்தகையாக இருக்கக்கூடியவர் இந்த சொக்கநாத பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இன்னொரு அர்த்தம், நம்முடைய பிறவியாகவும் பிறவியை நீக்கக்கூடிய மருந்துமாகவும் அவரே இருக்கின்றார். பிணியும் அப்படின்னா
பிறவி பின் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிறவி பிணியையும் பிணியாகவும் இருக்கின்றார். அதற்கு உரிய மருந்தாகவும் அந்த பிறவியிலிருந்து நம்மை கடை தேற்றக்கூடிய மருந்தாகவும் அந்த பெருந்தகை தான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருந்தகையாகிய சொக்கநாத பெருமான் தன்னுடைய சிவந்த வாயால் இந்த நக்கீரனுக்கு நீ என்னிடத்திலிருந்து தெரிந்த அந்த இலக்கணத்தை சொல்லிக் கொடுப்பாயாக என்று மலர்ந்து வாய் மலர்ந்து கூறுகின்றார். இது அபிராமி என்றால் இது அபிராமி பட்டர் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டர் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா மணியே மணியின் பொடியே பொடிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருபெருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே ஒருவரை பணியே அணுகாதவர்க்கு பிணியே. தன்னை அணுகாதவர்களுக்கு அவர் அம்பிகை பிறவி நோயை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றார். சரி, அப்படியே பிறவி நோயை கொடுத்து கொண்டேவா இருப்பார்? அந்த பிறவி நோயை நீக்கக்கூடிய மருந்தாகவும் அவளே இருக்கின்றாள் அப்படின்ட்டுதான் பிணியே பிணிக்கு மருந்தே அப்படின்னுட்டு அம்பிகையை இதுல சொல்கின்றார். அதே மாதிரி இங்க பரஞ்சோதி முனிவரும் சொக்கநாத பெருமானை சொல்லும் பொழுது பிணியும் மருந்தும் ஆகிய பெருந்தகை அப்படின்ட்டு சொக்கநாத பெருமானை பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார்கள். அகத்திய முனிவர் சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் மூலஸ்தானத்தில் தரிசனம் செய்கின்றார். தரிசனம் செய்துவிட்டு அவருடைய உள்ளத்தில் அன்பு பெருகுகிறது. அன்பு பெருகி உள்ளத்தில் நிறைந்து வழிகின்றது. உடம்பில் ஆனந்தம் பெருகுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தோடு அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் சொக்கநாத பெருமானுக்கு அருகில் அகத்திய முனிவரும் உலோபாமுத்திரையும் அமர்ந்து இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நக்கீரனும் அந்த அழகிய பொன்போன்று அழகு பொருந்திய இதழ் விரிந்த அந்த பொற்றாமரை பூத்து இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்து அந்த இறைவனை இதற்கு முந்தைய நாட்களில் தினந்தோறும் வழிபாடு செய்வது போல இன்றைக்கும் அன்பினால் உருகி அந்த சொக்கநாத பெருமானை வணங்கும் பொருட்டு இறைஞ்சும் பொருட்டு வேகமாக அந்த மூலஸ்தானத்திற்கு அந்த நக்கீரனும் அடைகின்றான். தனக்கு பக்கத்தில் இருந்த மாதவ செல்வராகிய அகத்திய முனிவரை தனக்கு திருமுன் வருமாறு சிவபெருமான் கடைக்கண்ணால் பார்க்க அந்த அகத்திய முனிவரும் சிவபெருமானுடைய திருமுன்னிலையில் நிற்கின்றார். அந்த அகத்திய முனிவரை சொக்கநாத பெருமான் பார்த்து, அருமையான தவத்தை உடைய அகத்திய முனிவனே, இங்கு நிற்கக்கூடிய இந்த நக்கீரனுக்கு அந்த இயல் தமிழாகிய இலக்கண தமிழானது இன்னும் சரிவர நிரம்பிக்கிறது. இன்னும் அவருக்கு அது சரிவர தெரியவில்லை. ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றார். எம்பால் தெரிந்த என்னிடத்தில் அந்த தமிழ் மொழியை நன்கு கற்று தெரிந்த நீ அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை இந்த
நக்கீரனினுடைய குற்றம் நீங்குமாறு தெளிவிப்பாயாக. இந்த நக்கீரனுக்கு அந்த தமிழ் மொழியின் இலக்கணத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக என்று தன்னுடைய சிவந்த வாயால் மலர்ந்து கூறுகின்றார் சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? நோயும் அந்த நோய்க்கு மருந்துமாக இருக்கக்கூடிய பெருந்தகையாக இருக்கக்கூடியவர். மேலும் நம்முடைய பிறவிக்கு காரணமாகவும் அந்த பிறவியை நீக்கக்கூடிய மருந்துமாகவும் அந்த சொக்கநாத பெருமானே இருக்கின்றார். வெள்ளை மாமதி பிளவு அணி வெள்ளை மாமதி பிளவு அணி வேணியம் கருணை வேணியம் கருணை வள்ளலார் பணி சிரத்தினும் வள்ளலார் பணி சிரத்தினும் மனத்தினும் தாங்கி மனதினும் தாங்கி பள்ளம் ஏழையும் பருகினோ பள்ளம் ஏழையும் பருகினோ பணியும் நக்கீரம் பணியும் நக்கீரம் உள்ளம் மாசு அற உள்ளம் மாசு அற வியாக்கரணத்தினை உணர்த்தும் வியாக்கரணத்தினை உணர்த்தும் வெள்ளை மாமதி பிளவு அணி. அந்த வெண்மையான மிகப்பெரிய சந்திரனினுடைய ஒரு பிளவு, அந்த பிளவை அணிந்திருக்கக்கூடிய சடையை உடைய பெருமான். வேணின சடைன்னு அர்த்தம். அப்போ அந்த சந்திரன் முதல்ல இருக்கும்போது வெண்மையாக மிகப்பெரிய சந்திரனாக இருக்கிறார், பௌர்ணமி நிலவாக இருக்கின்றார் மாமதி. அதுக்கப்புறம் தட்சனினுடைய சாபத்தின் காரணமாக தேஞ்சி தேஞ்சி ஒரு சிறு பிளவு போல நிற்கின்றார். அந்த பிறையத்தான் சுவாமி தலையில தூக்கி வச்சுக்கிடுறார். அப்படி அந்த வெண்மையான மிகப்பெரிய சந்திரனினுடைய ஒரு பிளவை அணிந்திருக்கக்கூடிய சடையை உடைய பெருமான் கருணை வள்ளலார், மிகச்சிறந்த கருணையை உடைய வள்ளல் பெருமானாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். ஏன் இந்த இடத்துல சந்திரனை சொல்லிட்டு கருணை வள்ளலார்னு சொல்றாங்க சுவாமிய அப்படின்னா, பொதுவா ஒருவர் கொடுத்த சாபத்தை நீக்கிறதுங்கிறது கடினம். அப்போ தட்சன் நீ தேஞ்சிக்கிட்டே போ அப்படின்னுட்டு சாபத்தை கொடுத்துருதாங்க. சாபத்தை இப்போ கடைசியில சந்திரன் சுவாமியினுடைய காலில் விழுதான். விழுந்த உடனே சுவாமி தட்சன் கொடுத்த சாபத்தை நீக்க முடியாது, அதனால நீ என் தலையில ஏறி 15 நாள் வளர்ந்துக்கிட்டே 15 நாள் தேஞ்சிக்கிட்டே போன்னு சாப விமோச்சனம் கொடுக்குற. தலைக்கு தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி. ஆனா செய்யும் போது ஒரு சாப விமோச்சனம் கொடுக்கும் போதும் நம்மன்னா என்ன நினைச்சு பார்ப்போம்? இவருக்கு அடைக்கலம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். ஏன்னா அப்ப தட்சனுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அவன்கிட்ட கைகட்டி நிற்கிறாங்க. ஏன்னா திருமால்கிட்ட போய் சந்திரன் காலில் விழுதான், திருமால் என்னால முடியாதுன்றார். பிரம்மா காலில் போய் விழுதான் சந்திரன், என்னால முடியாதுன்றதாப்ப. எல்லார் காலிலையும் விழுந்துட்டு கடைசியில தான் சிவபெருமான் காலுக்கு விழுதாப்ப. ஏன்னா அவங்கெல்லாம் இதை நம்ம ஏதாவது சாப விமோச்சனம் கொடுத்தா தட்சனுடைய பகை நமக்கு வரும் அப்படின்னுட்டு எல்லாருமே அவர்கள் அதுல விலகிடுவாங்க. ஆனால் சுவாமி அப்படி இல்லை, மிகப்பெரிய கருணை உள்ளவர். அவர் காலில் விழுந்துட்டாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு 15 நாள் வளர 15 நாள் தேஞ்சு போ அப்படின்னுட்டு தலையில வச்சுருந்தாங்க.
ஆனால் செய்யும்போது அவங்க வந்து எதையாவது நினைச்சு பார்த்தாங்களா, இந்த தட்சனுடைய மகளைத்தானே நாளைக்கு நாம கல்யாணம் பண்ணணும், அப்ப இந்த தட்சன் வந்து நம்மளை மதிப்பானா, அவன் கொடுத்த சாபத்துக்கு நம்ம சாப விமோச்சனம் கொடுக்க போறோமே, அது இதெல்லாம் தான் அவனுக்கு கோபம். தட்சனுக்கு கோபம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மேல கோபத்துக்கு ஒரு 3 மிகப்பெரிய காரணம். முதல்ல அவனுடைய ஒரு 100 மகன்கள், அந்த 100 மகன்களையும் இவன் நாராயணர் போய் உபதேசம் பண்ணி அந்த 100 மகன்களும் சிவபெருமானுடைய நோக்கி தவம் செஞ்சு முக்தி அடைகிறாங்க. அடுத்தால் ஒரு 100 மகன் தட்சனுக்கு, அந்த 100 மகன்களுக்கும் நாரதர் போய் உபதேசம் பண்ணி சிவபெருமான் காலில் திருவடியை அவங்க அடையுதாங்க. இப்போ தட்சனுக்கு வந்து காரியம் செய்யறது கூட ஆள் கிடையாது. அதனால தான் நீ ஆம்பளை பிள்ளையா பெற்றாதானே இப்படி பண்ணுதானே, பொம்பளை பிள்ளைகள் அப்படின்ட்டு 27 நட்சத்திரங்கள் அடுத்தால அவருக்கு குழந்தைகளாக வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி கிருத்திகை காரணமாக சந்திரனுக்கு கிடைச்ச சாபத்தை இப்போ சாமி விமோச்சனம் பண்ணியிருக்காரு. இந்த 3 காரணம்தான். நம்மளை எதுவுமே இந்த சிவபெருமான் மதிக்க மாட்டுக்காரு அப்படிங்கிற 3 காரணங்கள். அந்த இதில் தான் இந்த சிவபெருமான் மேலே கடும் கோபம். ஆனாலும் அம்பிகையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவன் மனசில் உள்ள அந்த ஆணவம் சுவாமிக்கு தெரிஞ்சு கல்யாணம் 10 மணிக்கு அப்படின்னா 9:59க்கு வாராரு, 10 மணிக்கு தாலியை கட்டுதாரு, 10 மணிக்கே கைலாயத்துக்கு போயிருந்தாரு. 10 மணிக்கு தாலி கட்டுதாரு, 10 மணிக்கே கைலாயத்துக்கு போயிருந்தாரு. ஒரு மணமகன்னா மாமனார்கிட்ட தரக்கூடிய மரியாதையை வாங்கணும், வந்திருக்கவங்க செய்யக்கூடிய மரியாதையை வாங்கணும், அந்த தட்சனுடைய ஆணவத்தை அறுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமி வந்து அப்படியே கைலாயத்துக்கு உடனே போயிருப்பார். ஆனால் அதே இது இமவான் மகள் இதில் அப்படி இல்லை. அங்கே டேரா போட்டுருந்தார் சாமி. ஒரு 2-3 மாதத்துக்கு அங்கேயே தங்கி இருந்து சுவாமி வந்து இருக்கிறார். அந்த அது வேற தட்சனுக்கு கோபம். நான் என்னையும் மதிக்க, நான் கொடுக்கக்கூடிய மரியாதையும் வாங்கலை, வந்திருக்கவங்க எவ்வளோ பெரிய விஐபிலாம் வந்திருக்காங்க, அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையும் வாங்கிவிடலை, வந்தாரு தாலியை கட்டினாரு, அடுத்த நிமிஷம் போயிட்டாரு. இதெல்லாம் தான் தட்சனுக்கு ஒரு பெரிய கோபம். அப்போ தன்னுடைய மாமனார் அப்படிங்கிற சிந்தனையும் இல்லாம அந்த மாமனார் கொடுத்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுக்கறதுனால தான் சுவாமி மிகப்பெரிய கருணை வள்ளல் அப்படின்னு அதுக்கு பேர். அதான் இந்த சந்திரனை சொல்லிட்டு உடனே கருணை வள்ளல்ங்கிற பதத்தை போடுறதுக்கு, மாமனார் எதிர்த்தோன்றா நமக்கு வீட்டில் சாப்பாடு கிடைக்காது, காப்பி கிடைக்காது அப்படிங்கிற சிந்தனை வந்து சுவாமிக்கு வரல. நம்ம காலில் சந்திரன் விழுந்துட்டா அவனுக்கு நம்ம வந்து கருணை செய்யணும் அப்படின்ட்டு அந்த சாப விமோச்சனத்தை கொடுத்ததுனால தான் மேலான கருணையை உடைய வள்ளலாராக பெருமான் அங்கே இருக்கின்றார். அப்படி அந்த சொக்கநாத பெருமான் பணி, அவர் சொல்லக்கூடிய வேலையை சிரத்தினும் மனத்தினும் தாங்கி, தன்னுடைய தலையிலும் மனதிலும் தாங்கி கொண்டு, யாரு அகத்தியர் வந்து தாங்கி கொண்டு, பள்ளம் ஏழையும் பருகினோம். கடல், பள்ளம்னா கடல்னு அர்த்தம். 7 கடல், அந்த கடலையே கையில ஒரு தீர்த்தமாக வச்சு குடிச்சிருந்தார் அகத்திய மாமுனிவர். அப்படி அந்த தாங்கி பணியும், அந்த சிவபெருமான் என்ன வேலை சொல்லுகிறாரோ அதை அப்படியே உடனே செய்து பணியக்கூடிய அந்த நக்கீரன். இதுல ஏழையும் பருகினோன் அப்படின்னா அகத்தியர்னு அர்த்தம். பணியும் நக்கீரன், தன்னை பணிந்த அந்த நக்கீரன், அந்த அகத்திய முனிவரை பணிந்து அவர் முன்னிலையில் நிற்கக்கூடிய நக்கீரன். அந்த நக்கீரனினுடைய உள்ளம் மாசு அற, அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியின் மீது உள்ள குற்றங்கள் எல்லாம் நீங்குமாறு,
வியாக்கரணத்தினை உணர்த்தும். அந்த இலக்கணத்தை இப்பொழுது அந்த அகத்திய முனிவர் நக்கீரனுக்கு அப்படியே பாடம் நடத்துறார். பாடம் நடத்தி அவருக்கு உணர்த்துகின்றார். அகத்திய முனிவர் கடலை அப்படியே குடிச்சவர், கடலை தீர்த்த மாதிரி உள்ள பருகியவர். 7 கடல்கள் சொல்லப்படுது. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னுட்டு அருணகிரிநாத திருப்புகள்ல வரும். உப்புக்கடல், நன்னீர் கடல், பார்க்கடல், கருப்பஞ்சாற்று கடல் அப்படின்ட்டு 7 கடல்கள் சொல்லப்படுகின்றது. அப்படி அதாவது சுவாமி இந்த வேலையை நம்மள்கிட்ட சொல்லிட்டார். சுவாமி சொன்ன வேலையை அகத்தியர் எப்படியா தன்னுடைய தலையிலும் மனதிலும் அந்த வேலையை தாங்கி கொண்டு அப்படியே சுவாமி சொன்ன வேலையை செய்து முடிக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதே மாதிரி இவருக்கு நீ அந்த தமிழை உணர்த்துவாயாகன்னுட்டு சுவாமி சொல்லிட்டாங்க. ஆகையினால் சுவாமி சொன்ன அந்த வேலையை தலைமேற்கொண்டு அந்த அகத்திய முனிவர் இப்பொழுது அந்த இலக்கணத்தை அந்த நக்கீரனுக்கு எடுத்து கூறுகின்றார். எதனால இதை அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, அகத்திய முனிவர் எல்லாம் தெரிஞ்சவர். இந்த நக்கீரன் சுவாமி சொன்ன பாட்டிலேயே குற்றம் சொன்னாரு. இப்ப வெறுமன நக்கீரன் அகத்தியர்கிட்ட கேட்டிருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பார் அகத்தியர். இப்ப இதுல சாமியினுடைய தலையீடே இல்லை. அகத்தியர்கிட்ட நக்கீரன் எனக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லித்தாங்கன்னா முதல்ல மேலே எங்களையும் பார்த்துட்டு சாமி சொன்ன பாட்டிலேயே குற்றம் சொன்னவர்களா, இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பார். அதனால தான் இந்த பாட்டில் சொல்றார், சிவபெருமான் சொன்ன வேலையை தன்னுடைய தலையிலும் மனதிலும் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய அகத்தியர்னு அடைமொழி கொடுக்குறாங்க. அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது உட்கருத்து இதுதான். வெறுமன நக்கீரன் கேட்டிருந்தான்னா அகத்தியர் யோசனை பண்ணியிருப்பார். சாமி சொன்ன பாட்டிலே சொல்லி தண்டனை வாங்கினவர்களா, இவருக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கன்னு யோசனை பண்ணியிருப்பார். இப்போ அதற்கு இடமே இல்லாமல் சாமியே சொல்லிட்டார். அதனால நக்கீரர் அந்த வேலையை தன்னுடைய சிறமேற்கொண்டு மனதில் ஏற்றுக்கொண்டு அந்த இலக்கணத்தை நக்கீரனுக்கு அகத்தியர் உபதேசிக்கின்றார். அதான் இதுல உள்ள உண்மையான ஒரு கருத்து. இருவகை புறவுரை தழிய எழு மதமோடு நாற்பொருளோடும் புணர்ந்து ஐயிரு குற்றமும் போக்கி ஒரு இல் ஐயிரண்டு அழகொடும் புத்தியன் மறுவும் ஆதி நூலினை தொகை வகை விரிமுறையால் அந்த இலக்கணத்தை எடுத்து கூறுகின்றார். இருவகை புறவுரை அப்படின்னா முன்னுரை, பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் அப்படிங்கிற ஒரு 2 விதமான அந்த புறவுரை. அதுக்கப்புறம் தழியி எழு மதமொடு 7 மதம், அதெல்லாம் இலக்கணத்தில் உள்ள ஒரு இது. உடன்படல் முதலிய 7 வகை மதங்கள், இதையெல்லாம் எடுத்து கூறுகின்ற விளக்கமாக நக்கீரருக்கு அகத்தியர் எடுத்து கூறுகின்றார். நாற்பொருளோடும் 4 விதமான பொருள், அறம்பொருள், இன்பம், வீடுங்கிற அந்த 4 விதமான பொருட்கள் அதையும் எடுத்து கூறுகின்றார். இப்போ நாற்பொருளோடும் புணர்ந்து ஐயிரு குற்றமும் போக்கி, ஐயிருனா 5 × 2 10 விதமான குற்றங்கள்
அந்த 10 விதமான குற்றங்கள் என்ன அப்படின்னா, குன்றக்கூறல் அப்படிங்கிறத முதலாக கொண்டு ஒரு 10 குற்றங்கள் சொல்லப்படுகிறது. என்ன? அப்படி குன்றக்கூறல் முதலிய 10 குற்றங்கள் இதெல்லாம் இல்லாமல் ஒன்றை செய்ய வேண்டும், ஒரு கவிதையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், அந்த 10 விதமான குற்றங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கி கூறுகின்றார். ஐயிரு குற்றமும் போக்கி ஒரு இல் ஐயிரண்டு அழகொடும். அதுக்கப்புறம் நீங்குதல் இல்லாத ஐயிரண்டு 10. அந்த 10 விதமான அழகு உத்திகள், இப்படி அழகா அந்த கவிதையை எழுத வேண்டும் அப்படிங்கிற அந்த 10 விதமான உத்திகள் அது நீங்காமல் இருக்க வேண்டும். அதான் ஒரு இல் அப்படின்னா நீங்குதல் இல்லாத, ஐயிரண்டு 10 அழகொடு. அழகு சுருங்கச் சொல்லல் முதலிய 10 அழகு. முதல் அழகு அதில் சுருங்கச் சொல்லுதல். அப்படி சுருங்கச் சொல்லுதல் என்பதை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய 10 விதமான அழகு உத்திகளை எல்லாம் அவர் அழகை எடுத்து கூறுகின்றார். அதுக்கப்புறம் உத்தி எண்ணான்கும் மருவும். எண்ணான்கு 32, 4 32. அந்த 32 உத்திகள், நுதலிப்பு என்பதை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய 32 உத்திகள். அந்த 32 உத்திகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அகத்திய முனிவர் எடுத்து கூறுகின்றார். மேலும் ஆதி நூலினை, அந்த முதல் நூலினை தொகை வகை விரி முறையார், அதை தொகை வகை விரி அப்படின்னு 3 முறையாக அந்த நூலை நாம் எடுத்து கூற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் எடுத்து கூறுகின்றார் அகத்திய முனிவர். அந்த நக்கீரனுக்கு அதாவது 2 விதமான புறவுரை, அதாவது பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம், 7 விதமான உடன்படுதல் முதலிய 7 விதமான மதம், நாற்பொருள், அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற நாற்பொருளோடு சேர்த்து ஐயிரு குற்றம், அதாவது 10 விதமான குற்றம், குன்றக்கூறல் முதலிய முதலாக கொண்டு சொல்லக்கூடிய 10 விதமான குற்றம். அதுக்கப்புறம் நீங்குதல் இல்லாத 10 விதமான அழகு, சுருங்கச் சொல்லுதல் என்பதை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய 10 விதமான அழகு, 32 உத்திகள், நுதலி புகுதல் முதலிய என்பதை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய 32 உத்திகள். அதே போல அந்த நூலுக்கு தொகை வகை விரி அப்படிங்கிற முறைகளையெல்லாம், அந்த இலக்கணங்களையெல்லாம் அகத்திய முனிவர் நக்கீரனுக்கு எடுத்து கூறுகின்றார். வெண்மையான மிகப்பெரிய அந்த பௌர்ணமி நிலவினுடைய ஒரு பிளவை தலையில் அணிந்திருக்கக்கூடிய சடையை உடைய அழகிய கருணையை உடைய வள்ளலாராகிய சொக்கநாத பெருமான் கூறிய வேலையை, அந்த பணியினை அகத்திய முனிவர் தன்னுடைய தலையிலும் மனதிலும் தாங்கி கொண்டு அந்த வேலையை உடனே செய்து முடிக்கக்கூடியவர் அகத்தியர். அந்த அகத்தியர் எப்படிப்பட்டவர்? 7 கடல்களையும் தீர்த்தமாக குடித்தவர். அப்படிப்பட்ட அந்த அகத்தியர் தன்னை பணிந்து நிற்கக்கூடிய நக்கீரனினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் அவரை விட்டு நீங்குமாறு அந்த தமிழ் இலக்கணத்தை மிக அருமையாக எடுத்து அவர் உணர்த்துகின்றார். 2 விதமான புறவுரையாகிய பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம், 7 விதமான உடன்படல் முதலிய 7 விதமான மதம், அடுத்து 4 விதமான பொருள், அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 விதமான பொருள்களோடு சேர்ந்து குன்றக்கூறல் என்பதை முதலாக உடைய 10 விதமான குற்றங்கள், நீங்குதல் இல்லாத சுருங்கச் சொல்லுதல் என்பதை முதலாக கொண்ட 10 விதமான அழகு,
32 உத்தி நுதலிப்பு முதல் என்பதை முதலாக கொண்ட 32 உத்திகள் இவற்றையெல்லாம் எடுத்து கூறியும் அந்த ஆதி நூலினை தொகுத்து தொகை வகை விரி என்று 3 விதமாக பிரித்து சொல்லக்கூடிய அந்த பாங்கையும் அந்த இலக்கணங்களை எல்லாம் அகத்திய முனிவர் நக்கீரனுக்கு மிக அருமையாக எடுத்து கூறுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.